இன்றைக்கி 3வது நாளுங்க. குளிச்சுட்டு அழகாக கிளம்பி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அந்த என்வாயர்மெண்ட் அப்படியே ரசிச்சுட்டு நான் தங்கின ஹோட்டல் வந்து சிசிலியா ஹோட்டல். அங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோன்னே அடுத்தது வந்துட்டு நாங்கள் பானா ஹில்லுக்கு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு காடு, அப்புறம் கடைசியாக வந்து கேபிள் கார் எடுத்து தான் நீங்கள் வந்து அந்த பானா ஹில்லுக்கு போக முடியும். பானா ஹில் போகும்போதே அங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இயற்கையாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு கேபிள் காரில் உட்காந்து செல்ஃபி எடுத்து அந்த அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது வேறு லெவலுங்க. அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே முடியெல்லாம் அழகு பண்ணிக்கிட்டு பின்னால் அந்த வியூவை பாருங்கள், காமிக்கிறேன் வாங்க. அந்த கை மாதிரி இருக்குல்ல, அதுதான் பானா ஹில். நம்ம அதுக்கு தான் போகிறோம். அங்கே ஒரு நல்ல செல்ஃபிலாம் எடுக்கிறதுக்கு நான் போய் பார்த்தேங்க. கூட்டத்தை பாருங்கங்க. அங்கே இங்கே செல்ஃபி எடுக்க முடியும், அங்கே நின்று கூட போஸ் எடுக்க முடியாதுங்க. ஆனால் டிக்டாக்ல பார்த்து நான் நம்பி ஏமாந்துட்டேங்க. அங்கே ஜெயின்னு கூட்டம். சரி, அந்த கூட்டத்துலேயும் கஷ்டப்பட்டு செல்ஃபி எடுத்து, ஏன்னா நான் சொல்லுவாக போனனால நானே செல்ஃபி எடுத்து அங்கே ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே பானா ஹில் போயிட்டு அங்கே ஒரு நிறைய நேச்சர் இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. உள்ளுக்கு போகும்போது என்னமோ ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சுங்க. இந்த ஃபோட்டோலாம் வந்து அந்த அண்ணன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எடுத்து கொடுக்க. அப்புறம் அங்கே உள்ள ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன். ஐயோ, நானே மெய் மறந்து அந்த இடத்துல நின்று அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. என் கூட வந்தவங்க எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டு அங்கே உள்ள வியூலாம் நான் உங்களுக்கு உள்ளுக்கு போய் காமிக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் இப்போ எங்கேயோ வெளியூரில் ஃப்ரான்ஸு இத்தாலியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு வந்து இன்டோர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விளையாண்டுட்டு பசியும் எடுத்துருச்சுங்க. லஞ்ச் எடுத்துகிட்டு மறுபடியும் சுற்றி பார்க்க உள்ளுக்கு போயிட்டோம். உள்ளுக்கு அவ்வளோ இடம் இருக்குதுங்க. வாங்க, உள்ளுக்கு நான் இன்னும் நிறைய இடம் காமிக்கிறேன். பானா ஹில்லில் பெரிய புத்தர் சிலைங்க. அது முடிச்சுட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த ஏர்ஃப்ளைன் ரோலர் கோஸ்டர், இதுதான் பிக்கஸ்ட் ரோலர் கோஸ்டர், நீங்களே சொந்தமாக ஹேண்டில் பண்ணலாங்க. நான் அதில் உட்காந்துட்டு செம்ம எக்ஸைட்டடு, செம்ம வேகத்தில் போவோம். நீங்கள் ஹேண்டில் பண்ணுற பிரேக்லாம் நீங்களே செய்கிறது தான், எல்லாம் நீங்களே போடுறது தான். அது வேகத்தில் போணுச்சா எனக்கு உயிரே போயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சுங்க. ஹேண்டில் பண்ணுற ஒரு இது நம்மளே ஹேண்டில் பண்ணணும். செம்ம ஃபன். அதுக்கப்புறம் அந்த நேச்சர், அந்த புத்தர் சிலையெல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த நேச்சர் பாருங்களேன். இன்னும் உள்ளுக்கெல்லாம் நிறைய இடத்த கூட்டிகிட்டு போகிறேன், வந்து பாருங்கள். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோன்னா உள்ளுக்கு இன்டோர் கேம் விளையாடலான்ட்டு நான் அங்கே ஒரு அக்காலாம் இருந்தாங்க. ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டோம். அவங்க ஃப்ரம் இந்தியா. டக்குன்னு நம்ம தான் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அங்கே நான் போயிட்டு இந்த இடம் வந்துட்டு ஆக்சுவலி வந்து என்னென்னா வந்துட்டு பியர் இதெல்லாம் செய்கிற இடம். அந்த ஃபேக்ட்ரி நாங்கள் உள்ளுக்கு போனோம். அதை போய் பார்த்துட்டு அங்கே உள்ள வியூலாம் பார்த்துக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்து தண்ணிலாம் அடிச்சுக்கிட்டு, பட் நாங்களாம் தண்ணி அடிக்க மாட்டோம்னால அங்கே போய் பார்த்துட்டு அது முடிச்சுட்டு மறுபடியும் நேச்சர் உள்ளுக்கு நிறைய இடம் இருந்துச்சுங்க. உண்மையிலுமே நாங்கள் போக ஃப்ரான்ஸுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டாக பிடிச்சி அந்த டேயில் வந்துட்டு எனக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆகி அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆகினாங்க. அது முடிச்சுட்டு நாங்கள் உள்ளுக்கு எங்கெங்கே போனோன்னு காமிக்கிறேன்.
அப்புறம் எங்கங்க இது முடிச்சுட்டு நேராக ஹோட்டல் போயிட்டோம். அப்புறம் நைட்டு பிறகு நான் என்ன பண்ணேன்னா எக் காஃபி வியட்நாமில் ஃபேமஸ்னால நான் அதை தேடி அலையாத கடை இல்லைங்க. தேடி தேடி அலைஞ்சி அவன்கிட்ட கேட்டு, பட் ஆனால் இங்கே ரொம்ப இங்கிலீஷ் தடுமாறுறாங்க ஆளுங்க பேசுகிறதுக்கு. ஸோ கடைசியாக அந்த கடையை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. இந்த கடை பிரெட் பட்டு இந்த ஷாப்பில் தான் வந்து வியட்நாம் எக் காஃபி கிடச்சிச்சிங்க கடைசியாக. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு. வித்தியாசமாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. எக் காஃபி வியட்நாம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இது தேடுறதுக்காக நான் பட்ட கஷ்டம் இருக்க வாய்ப்பே இல்லை. நல்லா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. வியட்நாம் வந்தீங்கன்னா எக் காஃபி 10 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னங்க குடிச்சிட்டு அப்புறம் நான் ஹோட்டல் கிளம்பிட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.